நம் கொஞ்ச நேரம் கூட ஆண்டவரை ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 50வது சங்கீதத்தின் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். 50வது சங்கீதத்தின் 23வது வசனம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் அவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். சொல்லிவிட்டு அதே வசனத்திலே சொல்லப்படுகிறது, தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு அவர் என்ன செய்கிறாரா? தம்முடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தை ஒரே லைன்ல சொல்லணும்னா, எவர்கள் வாழ்க்கையிலே இந்த ஸ்தோத்திர பலி, இந்த ஸ்தோத்திர சத்தம் யார் வாழ்க்கையில் அதிகம் எழும்பிக் கொண்டிருக்கிறதோ அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ண 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 அவர்களுக்கு முன்பாய் வழி செவ்வையாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். எவர்களுடைய வாழ்க்கையில வழி செவ்வையாகிறதோ அங்கே தேவன் தமது இரட்சிப்பை கட்டளையிடுவார். சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் பவுல் எழுதும் போது எழுதுகிறார், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எந்த காரியத்திற்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு தேவ பிள்ளையுடைய வாயில இந்த ஸ்தோத்திர பலி ஒரு நாள் கூட குறைந்திடக்கூடாது. இந்த ஸ்தோத்திரம் பண்ண 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 நாம என்ன நினைக்கிறோம்? வெறுமையா நான் ஸ்தோத்திரம் பண்ண துதிக்கிறேன், இவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த காலை நேரத்தில் எழும்பும் போதே இந்த வசனத்தை தான் ஆண்டவர் நினைப்பூட்டி எழும்ப வைத்தார். எழும்பும் போதே இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தி என்ன பாடணுங்கிறத வாயில பாட வச்சு, ஆமாம். அப்பதான் இந்த வசனம் பல முறை படித்திருந்தாலும் இந்த வார்த்தை இன்று என்னோடு இடைப்பட்டது. நீ ஸ்தோத்திரம் பண்ண 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 என்ன நடக்கும் தெரியுமா? உனக்கு முன்பாய் வழி செவ்வையாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். எனவே தான் யோபுக்கு ஒரு பக்கத்தில் சத்துரு அத்தனையும் அழித்து கொண்டிருந்த போது, ஆமென், யோபு சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் நினைச்சாங்க இவன் வெறுமையா சும்மா ஸ்தோத்திரம் சொல்றது வெறும் வாயின் வார்த்தை என்று சொல்லி எல்லாரும் நினைத்து கொண்டிருந்த போது, பிற்காலத்தில் தான் தெரிந்தது அவன் ஸ்தோத்திரம் சொல்லும் போதே அவன் வழியை செவ்வைப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆமென். நம்ம வாயில் அதிகம் ஸ்தோத்திரம் பண்ணணும். முற்பிதாக்கள் வாயில் இந்த ஸ்தோத்திர சத்தம் எப்பவுமே கேட்டுட்டே இருக்கும். நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கேன், அநேக ஊழியர்களை பார்த்துருக்கிறேன், அவன் பெற்றோரிடத்திலும் பார்த்துருக்கிறது. அவங்க வாயில எப்பவுமே ஒரு வார்த்தை ஆசை போட்டுட்டே இருப்பாங்க. ஆமாம், பார்த்துருக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லை? இன்னைக்கு நம்ம வாயில் அது வர்றது ரொம்ப ரேர், வரவே மாட்டேங்குது. சர்ச்சுக்குள்ளே ஒருத்தங்களை பார்த்து ஸ்தோத்திரம் சொல்றதுக்கே வர மாட்டேங்குது இல்லை? அவன் எப்போ பார்த்தாலும் அவங்க தூரத்துலேருந்து பார்த்தா ஏதோ வாய் அசைறது போல தான் தெரியும். ஆமாம், கிட்ட போய் கேட்டாங்கன்னா ஒரே ஒரு சத்தம் மட்டும் சத்தம் கேட்கும். என்ன இஸ்ன்னு மட்டும் சொல்றாங்க, இஸ் சொல்லல. அவங்க என்ன மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க தெரியுமா? எப்போ பாருங்க, கஷ்டமான சூழ்நிலை ஆனாலும் சரி, ஆமே, நல்ல சூழ்நிலைகள் ஆனாலும் சரி, அவன் பரிசுத்தவான்கள் வாயில ஒரு சத்தம் எழும்பிட்டே இருக்கு, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்மால் எளிதாய் ஜெயிக்கக்கூடியதை கூட நம்மளால ஜெயிக்க முடியல. ஆனா அன்னைக்கு அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணி 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 அவன் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாற்றினார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். மகிமைப்படுத்தும் போது அவருக்கு முன்பாக வழி செவ்வையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பாருங்க, ஒரு 3 இடத்தை இன்றைக்கு காலையில் ஆண்டவர் தியானிக்க வைத்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது 3 காரியத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுவதை நாம் பார்க்க முடியும். முதல் காரியம், ஆமென், ஆண்டவர் செய்த அற்புதத்தில் ஒரு அற்புதம் தான் 5 அப்பத்தை 5000 மாற்றினதும் 7 அப்பத்தை 4000 பேருக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 சம்பவத்திலும் சீஷர்கள் செய்த காரியமும் இயேசு செய்த காரியமும் உண்டு. சீஷர்கள் அப்பத்தை கையில் வைத்து கொண்டு, ஆண்டவரே இந்த அப்பத்தை வைத்து என்ன செய்ய முடியும் ஆண்டவரே, இந்த அப்பத்தை வைத்து இவர்கள் இந்த தேவை எப்படி ஆண்டவரை சந்திக்க முடியும் என்று சொல்லி இருக்கிறதை வைத்து புலம்பிக் கொண்டிருந்த போது இயேசு கிறிஸ்து அவைகளை தமது கரத்தில் வாங்கி, ஆமென், மத்தேயு 15வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 6வது அதிகாரத்தில் அந்த 5 அப்பங்களை குறித்து சொல்லும் போதும் அந்த 5 அப்பங்களை கையில வாங்கி சீஷர்கள் அதை கையில வைத்து இருக்கிறதை வைத்து புலம்பும் போது அவர் இருக்கிறதை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்.
ஹல்லேலூயா. அவன் இருக்கிறதை வைத்து புலம்புகிறது வரையிலும் இந்த அப்பம் 5 தான் இருந்தது, 7 தான் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்பொழுது அதை கரத்தில் வாங்கி அதை ஸ்தோத்திரம் பண்ண துவங்கினாரோ, இருக்கிறதை ஸ்தோத்திரம் பண்ண 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 கூடையில் இல்லாத அப்பங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன் இந்த வார்த்தை காலை நேரத்தில் சொல்லுகிறேன் என்றால், இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணி பழகுங்கள். இல்லாதவைகளை கர்த்தர் உங்களுக்காய் உண்டாக்கி கொடுத்து கொண்டிருப்பார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் தேவன் தந்ததற்காய் ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? வலது கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோமான்னு பார்த்தா அதை பார்க்க மாட்டேங்கிறோம். நம்ம இல்லாததை வச்சு இருக்கிறத வச்சு இனி ஒரு காரியம், இந்த காரியம் எப்படி நடக்க போகுது? ஏற்கனவே இந்த ஒரு வார்த்தை ஒரு செய்தியில சொல்லி இருந்தாலும், ஆமே, ஒரு நாள் இதை தியானிச்சுட்டு இருக்கும் போது, இப்ப பேதுரு மீனை எல்லாம் 2 மீனை 5 அப்பத்தை கையில வச்சுட்டு, ஆண்டவரே இந்த மீனை வச்சு இந்த அப்பத்தை வச்சு என்ன ஆண்டவரை செய்ய முடியும்னு சொல்லிட்டு இருக்கும் போது, ஆண்டவர் பேதுரு கையில அந்த மீனை வாங்கிட்டு அந்த மீனுக்காக அவர் ஸ்தோத்திரம் பண்றார். இதை பார்த்ததும் பேதுருக்கு தலையில கொட்டினது மாதிரி இருந்திருக்கும். என்னன்னா, பேதுருவே, உன் ஆரம்பத்தை நீ நினைச்சிருப்பேனா, இன்னைக்கு கையில இருக்கிற இந்த 2 மீனுக்காக நீ ஸ்தோத்திரம் பண்ணிருப்ப. என்ன உன் ஆரம்பம்? நான் உன்னை தேடி வரும்போது நீ என்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, ஒரு மீன் கூட என் வலையில அகப்படல. ஒன்னு இல்லாம இருக்கும்போது உன்னை அழைத்து இம்மட்டு நடத்தி இன்னைக்கு 2 மீனாவது உன் கையில இருக்குதே. ஒன்னு இல்லாத ஒன்னை இதுவரை கொண்டு வந்த எனக்கு இந்த 2 மீனை வச்சு ஆசீர்வாதமாய் நடத்த முடியும். ஹல்லேலூயா. இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாம அதே நேரத்தில் இருக்கிறத பார்க்க மாட்டேங்கிறோம். என்ன இல்லை எனக்கு, அடுத்து நான் இந்த காரியத்தை இப்படிதான் பார்க்கிறோமே தவிர, இதுவரை கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சீஷர்கள் அதே அப்பத்தை சீஷர்கள் வச்சிருக்கிறாங்க. வைத்து புலம்பிக் கொண்டிருக்கும் போது அதே அப்பத்தை அவர் கையில வாங்கி ஸ்தோத்திரம் பண்றார். இருக்கிறதற்காக அவர் ஸ்தோத்திரம் பண்ண 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 இல்லாத அப்பங்கள் அந்த இடத்துல உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் உங்க வலது கரத்தை உயர்த்தி கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்கு கொடுத்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக ஒரு வார்த்தை ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இருக்குதோ அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்படி இப்ப வச்சிருக்கிறார் அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு இருக்கிறதற்காய் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவீர்களானா, இல்லாதவைகள் இதோ உங்களுக்காய் உண்டாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இல்லாதவைகளை கர்த்தர் உங்களுக்காய் உருவாக்கி தருவார். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமே ஆமென் மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே. ஹல்லேலூயா. ஆமென். இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். இரண்டாவது இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல வந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். அது எங்கன்னா லாசருவின் கல்லறைக்கு முன்பாக வந்து, இந்த கல்லறைக்கு முன்பாக வரும்போது மார்த்தாளிடத்திலும் மரியாளிடத்திலும் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள் என்று. சீஷர்கள்ட்ட என்ன சொல்லிதான் புறப்படுகிறார் என்றால், வாங்க லாசருவை எழுப்புவோம், அப்படிதான் சொல்லி புறப்படுறாங்க. இப்பொழுது இயேசு வரும்போதே இயேசுவுக்கு ஒரு காரியம் தெளிவாய் தெரியும். என்ன நடக்க போகுது தெரியுமா? லாசரு உயிரோட எழும்ப போகிறார். இந்த நம்பிக்கையோட இயேசு இப்பொழுது கல்லறைக்கு முன்பாய் வந்ததும் இயேசு செய்கிற முதல் காரியம், லாசருவை வா என்று சொல்லுவதற்கு முன்பாக யோவான் 11வது அதிகாரம் அதனுடைய 41வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்றார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது பொதுவாகவே நாம ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வந்ததும் நாம எப்போ அதிகம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம் தெரியுமா? அந்த காரியம் நடந்த பிறகு. நடக்கிறதுக்கு முன்பாக நம்ம வாயில ஸ்தோத்திரம் வருமான்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனா இயேசுவை பாத்தீங்களா, லாசரு உயிரோடு எழுப்பின பிறகு ஆண்டவரே நீர் எனக்கு செவி கொடுத்தீர் ஸ்தோத்திரம் சொல்லல. ஆமா, இது நடந்த பிறகு நான் ஸ்தோத்திரம் சொல்லுகிறவன் அல்ல, இது நடக்கும் என்று நான் ஸ்தோத்திரம் சொல்லுகிறவன். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நிச்சயத்தோடு இருக்கிறீர்கள்? எனக்கு சொல்லிய பிரகாரம் நடக்கும் என்று நிச்சயித்து நான் என் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நடக்கட்டும் அல்லது நடக்குமான்னு பார்ப்போம், அதன் பிறகு ஸ்தோத்திரம் இல்ல, இது நடக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நடக்கும் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா.
நடக்குமா என்று பார்த்தல்ல, நடக்கும் என்று சொல்லி. ஆமென். ஆண்ட பிதாவே, நீர் எனக்கு செவி கொடு. இன்னும் லாசரு உயிரோடு எழும்பல, உள்ளே அப்படியேதான் இருக்கிறார். இன்னும் ஒரு வார்த்தை லாசருவை பார்த்து பேசல. ஆனா இயேசுவை பாருங்க, காண்பித்து கொடுக்கிறார். ஒரு காரியம் லைஃப்ல கர்த்தர் நடத்துவேன்னு சொல்லிட்டார்னா அதன் பிறகு நடக்குமா என்று பார்த்து நடந்த பிறகு ஸ்தோத்திரம் சொல்ல நீ நிற்காதே. நடப்பதற்கு முன்பாக கர்த்தர் செய்ய போகிறார் என்று ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை குறித்து ஒரு தெளிவு, ஒரு வார்த்தை, நிச்சயமா இதை செய்வேன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருப்பார்னா அந்த காரியத்தை குறித்து இனி நீங்க புலம்பாதீர்கள். உங்கள் வாயிலே ஸ்தோத்திரம் பண்ண தொடங்கிருங்க. காரணம், நீங்க ஸ்தோத்திரம் பண்ண பண்ண அவருடைய ரட்சிப்புக்கான வழியை நீங்கள் செவ்வாய்ப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். எனவேதான் பவுல் எழுதும் போது என்ன எழுதுகிறார்? 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்றார், தேவனுடைய மகிமை விளங்குவதற்கேதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை இப்படி சொல்ல விரும்புகிறேன், அநேக ஸ்தோத்திரம் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கேதுவான கிருபையை பெருக பண்ணிக்கொண்டே இருக்கும். ஆமென். நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பீர்கள் என்று இயேசு மாத்தால் மரியாள்கிட்ட சொல்லிட்டு இப்ப வந்து கல்லறைக்கு முன்பாக நின்று ஃபர்ஸ்ட் என்ன சொல்ற தெரியுமா? ஸ்தோத்திரம்ன்றார். ஸ்தோத்திரம் சொன்னதும் வழி செவ்வை ஆகுது. வழி செவ்வையான பிறகு லாசருவை வா என்றார். அந்த ஒரு வார்த்தை மரித்து 4 நாட்களான அந்த லாசருவை கண்ணுக்கு முன்பாய் உயிரோடு கொண்டு வந்து நிறுத்தினார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் தைரியமாய் சொல்ல முடியும், எனக்கான காரியத்தை கர்த்தர் நடப்பிப்பார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க பார்க்கலாம். 3வது, இயேசு எதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணினார்? ஆமென். தன் பாடுகளை சந்திக்க அவர் கெத்செமனே தோட்டத்திற்கு போய் அந்த இரவு அவர் புறப்படும் போது எப்படி புறப்பட்டார்? மார்க் 14வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். தான் சந்திக்க போறது ஒரு கடினமான பாதை என்று தெரிந்த பிறகும், தான் சந்திக்க போறது பாடுகள் என்று தெரிந்த பிறகும், தான் சந்திக்க போறது கஷ்டமான சூழ்நிலை என்று தெரிந்த பிறகும் ஆண்டவர் புலம்பவில்லை, அவர் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்? ஒரு தேவ பிள்ளைக்கு எல்லா பாதையும் லகுவாகணும்னா நீங்க ஒரே காரியத்தை செய்யுங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. அல்லேலூயா. உங்கள் பாதைகள் எவ்வளவு கடினமானாலும் அது இலகுவாக ஒரு தேவ பிள்ளை வாயிலே ஸ்தோத்திரம் எழும்பிக் கொண்டே இருக்கட்டும். அதனாலதான் பவுல் சொல்றார், ஏதோ ஒரு காரியத்திற்காக அல்ல, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க 2 பேரை பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதாவது இந்த வாயில எல்லா வார்த்தையும் ஈஸியா வரும். இந்த ஸ்தோத்திரம் சொல்றதுக்கு பாடுபடுவாங்க தெரியுமா? சில ஸ்தோத்திரத்துக்கு என்னெல்லாமோ சொல்லுவார்கள். இல்ல, தமிழ்ல மட்டும்தான் அழகா ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், இங்கிலீஷ்ல எல்லாம் தேங்க்யூ தேங்க்ஸ் அப்படின்னு தான் சொல்லிருப்போம். ஆனா தமிழ்ல தான் நன்றின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதை தாண்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது தேவ பிள்ளைகளுக்காகவே எழுதப்பட்ட வார்த்தை. அல்லேலூயா. ஆமாம். இது அதனாலதான் ஆண்டவர் இது ஸ்தோத்திரமாய் சொல்லாம ஸ்தோத்திர பலியாய் சொல்லி இருக்கிறார். இது ஒரு பலி. நீங்க ஸ்தோத்திரம் சொல்லும் போது ஒரு பலி செலுத்துறீங்க. பலி செலுத்துறீங்கனால அது கர்த்தர் கனப்படுத்துவார். அதுதான் கர்த்தரை கனப்படுத்துவது. அந்த ஸ்தோத்திரத்தை செலுத்தி பாருங்கள், வாழ்க்கையில ஜெயமுள்ள வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்றிக் கொண்டிருப்பார். எல்லாவற்றிற்காக ஒரு காரியத்தை, பெரிய காரியத்தை சந்திக்க போறீங்களா? ஸ்தோத்திரத்தோட சந்திங்க. ஆமா, ஒரு காரியத்தை சுதந்திரிக்க ஸ்தோத்திரத்தோட சுதந்திரிங்க. என்ன கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இல்லாததை பார்த்து புலம்புவதை மாற்றி வைத்து விட்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இல்லாதவைகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கும். சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேவ சமூகத்துல நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். என் கர்த்தர் செய்த நன்மைகள் அவைகளை எண்ணி நான் ஸ்தோத்தரிப்பேனான் முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனான் முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனான். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனான். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. ஆமென். ஸ்தோத்தரிப்பேன். அதிகமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுவரை சொல்லி பழக்கம் இல்லையா? இன்னில இருந்து சொல்ல தொடங்கிருங்க. ஆமென். நீங்க ஸ்தோத்திரம் சொல்றது சாத்தானுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய சவுக்கடி. ஹல்லேலூயா. ஆமென். சாத்தான் யோபுக்கு வாயிலிருந்து எதைதான் பிடுங்க துடிச்சான் தெரியுமா? அவன் பிள்ளை பிடுங்கிறதல்ல அவன் நோக்கம். அவன் வாயிலிருந்து ஸ்தோத்திரம் சொல்லிடக்கூடாது, அவன் கர்த்தரை துதிச்சிடக்கூடாது. ஆமென்.
அதுதான் அவனுடைய போக்கஸா இருந்து. ஆனால் யோபு கடைசி வரை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஸ்தோத்திரத்தோடு நிற்கிற தேவ பிள்ளைய எந்த இடத்துல கர்த்தர் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி சேர்த்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. சிறியோர் முதல் பெரியோர் வரை உற்சாகத்தோடு என் கர்த்தர் செய்த நன்மையாவும் என்று முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் என்று முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய். சந்தோஷமாய் பாடுவோம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் முழு மனதா சந்தோஷமாய் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா, 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 முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதா. ஓ என்னில்லா நன்மைகள், என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. தாழ்வில் என்னை கண்ணோக்கி, தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதா. ஓ தேவன் செய்த தயவை நினைத்து எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே. சந்தோஷத்தோடு கைகளை தட்டி ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா, 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 முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எவ்வளவாய் நன்மை செய்திருக்கிறார். என்னில்லா என் வாழ்வில் செய்தீரே. என்னை என்றும் கைவிடாத நேசர், என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே. ஆமே, என்னை மறவாமல் என் நினைவாயிருக்கிறவர் அவரே. அவர் என்று நேர்த்தியாய் இன்னும் நடத்துவார். பாடுங்கள், ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேனா. Thank you Jesus. நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆமென். ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய். பாடுவோம். என்னில்லா, என்னில்லா நன்மைகள். ஹalleluya. சொல்லு. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும், என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மெய்ப்பர் நீர்தானையா. என்னை என்றும் ஹalleluya. ஆமே. நன்மை கிருபை என்று பின்தொடர செய்தீர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. நன்மை கிருபை என்று பின்தொடர செய்தீரே. சந்தோஷமா முழு பலத்தோடு கையை தட்டி ஸ்தோத்தரிப்பேனா. எல்லாரும் சேர்ந்து பாடி ஆராதிக்கலாமா? சந்தோஷமா ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய். Glory Father, glory Father. ஓ நீ தந்த எல்லாவற்றிற்காய் ஸ்தோத்திரம். நீ செய்ய போகிற காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய். கிருபை, 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 கிருபை. ஸ்தோத்தரிப்பேனா. ஆமென், 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 ஆமென். எல்லாவற்றிற்காக, எல்லாவற்றிற்காக. ஆமே. என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. ஓ ஆமென். என்னில்லா. கடைசி ஒரு விசை கூட எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம்.
ஸ்தோத்தரிப்பேன் நான் முழுமனதா. என் இதயம் அவரை ஸ்தோத்திரத்தோடு பாடும், என் வாழ்க்கை அவரை ஸ்தோத்திரத்தோடு உயர்த்தும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, நன்றி ராஜா. ஆமே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தோடு வாய் அதிகமாய் ஸ்தோத்திர சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். Glory Father, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல இது உங்களுக்கு முன்பாய் வழி செவ்வைப்படுகிறது. இதோ ரட்சிக்கிறவர் எழுந்தருளுவாராக. இல்லாத காரியங்கள் இது உனக்காய் உருவாக்கப்படுகிறது. உனக்கு முன்பாய் மகிமை வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். நடக்குமா என்று அல்ல, நடக்கும் என்று ஸ்தோத்திரியுங்கள். இது என் வாழ்க்கையில் நிறைவேறுமா என்று அல்ல, நிறைவேறும் என்று ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவாராக. அவர் எல்லாவற்றையும் நன்மையாய் செய்கிறவர். என் கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன்.